அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்ல 75 வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நான் என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேன் அப்படிங்கறது தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது எல்லாமே நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸை எக்ஸாம்பிளா வச்சு தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த வகையில இது நம்ம சேனல்ல உள்ள ஒரு வீடியோவோட தம்ப்நெயில். இந்த வீடியோல நான் என்னோட போனை ரிவ்யூ பண்ணிருப்பேன். இதே வீடியோவுக்கு வெறும் சாம்சங் M21 போட்டு ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வியூஸ் வந்திருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். அதனால ஒரு வீடியோக்கான கண்டென்ட்டை யோசிச்சதுக்கு அப்புறமா அதே டாபிக்ல வேற யாராச்சும் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பத்தி பாருங்க. அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட தம்ப்நெயிலை விட நம்மளோட தம்ப்நெயில்ல டிஃப்ரெண்டா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி யோசிங்க. நீங்க ஒரு போனை ரிவ்யூ பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, ஒரு பெரிய சேனல்லையும் அதே போனை ரிவ்யூ பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் பெரிய சேனலோட வீடியோ தான் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறவங்க நம்மளோட தம்ப்நெயிலையும் கிளிக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட தம்ப்நெயில்ல டிஃப்ரெண்டாக ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் சரி, செகண்ட் பார்த்தாலும் சரி, நம்மளோட தம்ப்நெயிலை நிறைய பேர் கிளிக் பண்ணணும் அப்படின்னா நம்மளால எவ்வளோ பெஸ்ட்டான தம்ப்நெயிலை கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டான தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணால் நம்மளோட தம்ப்நெயிலையும் நிறைய பேர் கிளிக் பண்ணுவாங்க. இப்போ நான் தம்ப்நெயில்லாம் சூப்பராக கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால வீடியோஸ்க்கு வியூஸும் நிறைய வருது. ஆனால் இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுதான் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவை எடுத்துப்போம். இந்த வீடியோவில் நான் எந்த இமேஜோ வீடியோவோ எதுவுமே ஆட் பண்ணாமல் முழுக்க என்னோட ஃபேஸை காமிச்சு மட்டுமே பேசி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே இந்த வீடியோ எவ்வளோதான் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கூட நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இவன் என்னடா பெருசாக காமிச்சிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்க்காம கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. பாதி பேர் அதுலேயே ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. இதுதான் ஸ்டார்டிங்கில் என்னோட வீடியோஸில் நடந்துச்சு. அதனால நீங்கள் பேசுகிற டாப்பிக்கு ரெலவெண்ட்டான இமேஜஸோ வீடியோஸோ ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோஸை நிறைய பேர் ஃபுல்லாக பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு மக்கள் உங்களோட வீடியோஸை ஃபுல்லாக பார்க்காங்களோ அந்தளவுக்கு யூடியூப் மற்றவங்களுக்கும் உங்களோட வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணோம். ஸ்டாப் சேயிங் ஸ்டார்ட் ஷோவிங். இதை நான் சொல்லலை, சொன்னவர் ஒரு லெஜண்ட். ஒரு சில நேரங்களில் நம்ம நிறைய ஃபுட்டேஜ்லாம் ஆட் பண்ணி வீடியோவை பக்காவாக எடிட் பண்ணி அதுக்கான தம்ப்நெயிலையும் பக்காவாக அப்லோட் பண்ணால் கூட வியூஸ் வராது. அந்த மாதிரி சமயத்தில் வியூஸ் வரலைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாது. இது நம்ம சேனலில் உள்ள ஒரு வீடியோவோட அனலிட்டிக்ஸ் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அப்லோட் பண்ணி 10 நாள் வரைக்கும் பெருசாக வியூஸ் போகல. அதுக்கப்புறமா எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. நம்ம எவ்வளோதான் நல்ல கண்டென்ட்டாகவே அப்லோட் பண்ணாலும் அது ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கும்போது யூடியூபே வேணான்னு சொல்லிட்டு குவிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸையும் வியூஸையும் பார்த்துருக்க முடியாது. அதனால ஒரு யூடியூபருக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு சுத்தமாக பொறுமை கிடையாது. இருந்தாலும் எடிட்டிங்கில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால தம்ப்நெயில் எடிட் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால கண்டென்ட் எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுலாம் கடுப்பாக இருந்தால் கூட பொறுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது பொறுமை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால பொறுத்திருந்து அடுத்தடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுங்க. ஏன்டா டேய், நானும் உன்னோட சப்ஸ்கிரைபர் தான்டா. நீ வெயிட் பண்ண சொன்னதை நம்பி வெயிட் பண்ணி வயசானது தான்டா மிச்சம். வியூஸே வரமாட்டேங்குது. தாத்தா, எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கலான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப இதை தானடா நீ முதல்ல சொல்லியிருக்கணும். சாரி தாத்தா. நம்ம சேனலோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பிசி ரிலேட்டடான வீடியோவா தான் இருக்கும். ஒரு 25 வீடியோ கிட்ட பிசி ரிலேட்டடான கண்டென்ட்டை தான் கிரியேட் பண்ணேன். அந்த வீடியோஸ்க்கெலாம் வியூஸ் சரியாக போகாததுனால மொபைல் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த வீடியோஸ்க்கு வியூஸ் அதிகமாக வந்ததுனால பிசி ரிலேட்டடான கண்டென்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். அதனால நீங்கள் ஒரு டெக் சேனல் வச்சுருக்கீங்க, டெக் சேனலுக்கு சரியாக வியூஸ் போகலைன்னா அது அப்படியே குக்கிங் சேனலாக மாற்றிருங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. டெக் கேட்டகரியிலே இருக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். இதை பற்றி நல்லா யோசிச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகலாம். என்ன ப்ரோ எல்லாமே தெரிஞ்சதாவே சொல்றீங்க? இதுல எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. அடுத்து என்ன கண்டென்ட் போடுறதுன்னா ஒரே யோசனையா இருக்கு. இதுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி அடுத்து என்ன வீடியோ அப்லோட் பண்றதுனே தெரியாம இருக்கும்போது உங்க கேட்டகரியில இருக்கக்கூடிய மற்ற சேனல்ஸ்ல எந்த மாதிரியான வீடியோலாம் அப்லோட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி பாருங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்களோட வீடியோவை அப்படியே பார்த்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் காப்பி அடிக்காம உங்களோட ஸ்டைலில் உங்களோட ஃபேஸு வாய்ஸை காமிச்சு வீடியோ கிரியேட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட இந்த வீடியோவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கிரியேட் பண்ணது தான். அதனால நீங்கள் இந்த வீடியோவும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.